ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எஸ்பிஓல வந்து ப்ரொஃபைல் ஐடி, யூசர் நேம் ஐடி, டெலகிராம் ஐடின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஐடிய வந்து நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டல்ல எப்படி வந்து அப்ளை பண்ண போறது தான் பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் நீங்க டெலகிராம் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அந்த டெலகிராம்ல போயிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3 டாட் லைன்ஸ் இருக்கா? அந்த 3 டாட்ட வந்து 3 லைன்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸை டச் பண்ணணும். இந்த செட்டிங்ஸை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இல்லை அக்கௌண்ட்டு உங்கள் நேம் காட்டும். இங்கே வந்து யூசர் நேம் இருக்கும். ஓகேவா? இந்த யூசர் நேமை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆகிடும். ஓகேவா? இதை வந்து காப்பி பண்ணலாம். இல்லைனா ரைட் சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? 3 டாட் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டும் பாருங்கள். எடிட் இன்ஃபோன்னு காட்டுது. எடிட் பண்ணுன்னா யூசர் நேமு உங்கள் நேமு எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். செட் த ப்ரொஃபைலும் வந்து பண்ணிக்கலாம். சேஞ்ச் த கலர்ஸ் அந்த பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து லாக் அவுட் பண்ணணும்னா லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து இப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். யூசர் நேமை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது வந்து சப்போஸ் யூசர் நேம் எனக்கு வேண்டாம், வேறு யூசர் நேம் வேணும்னா உங்களை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் நீங்கள் எடிட் பண்ணும்போது க்ரீன் கலரில் இருந்தாலும் அவைலபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் இருந்தால் யாரோ அந்த யூசர் நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதில் 1 2 3 4 வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. A to Zலேருந்து 059 வந்து அண்டர்ஸ்கோரு இதெல்லாம் வந்து பெரிய மினிமம் கேரக்டர் வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மினிமம் 5 கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டெலகிராமோடைய செட்டிங்ஸு. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே இருக்கணும்னா அப்படியே நீங்கள் டிக் அடிச்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா காப்பின்னு ஆகிடுதா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டலுக்கு போயிடணும். எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து போயிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து கீழே காட்டுது பாருங்கள். லாஸ்ட்டில் போய் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா டேஷ்போர்டு இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் வந்து எல்லாமே காட்டும். இப்போ வந்து நம்ம என்ன காட்டுறோன்னா இங்கே வந்து டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய ஐடி வச்சுருந்தீங்கன்னா இல்லை கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டர் தான் பார்க்க போகிறோம். சேல்ஸ் டீம் கண்டென்ட் ரைட்டர்னு இருக்கா? ஸோ சேல்ஸ் டீம் கண்டென்ட் ரைட்டர் நம்ம அதற்குரிய ஐடியை தான் நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து நிறைய பேர் சேல்ஸ் இன்ஃப்ளூயன்சரு, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், மார்க்கெட்டிங் இது மைக்ரோ டாஸ்க்கு இந்தமாரி ஒரு குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து சேல்ஸ் டீமு, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சாரி கண்டென்ட் ரைட்டர். இந்த கண்டென்ட் ரைட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் ரைட்டரில் சப்மிட் பண்ணுற டெலகிராம் ஐடின்னு இருக்கா? ஸோ இதை வந்து டச் பண்ணணும். ஸோ இது டச் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு பாப்பப் ஒரு ஃபார்ம் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபார்ம் கேன் யூ சப்மிட் பண்ணுற ஒன் டைம் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லுவேன். உங்களோட ஷாப் ஐடி ஷோவும் நேம் ஷோவும் இங்கே டெலகிராம் ஐடின்னு இருக்கா? இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிறது தான். அந்த காப்பி பண்ணி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு காட்டும். அந்த பேஸ்ட் கொடுத்துடணும். பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஒன்றா ப்ளூ கலரில் சப்மிட்மெண்ட் இருக்கா? இந்த சப்மிட்மெண்ட் கொடுக்கணும். இந்த சப்மிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகுது. இந்த பாப்பப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹவ் ஆல்ரெடி சப்மிட்மெண்ட் திஸ் ஃபார்ம். நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஜாயின் திஸ் டெலகிராம் குரூப்பு. இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டுதா? ஸோ நம்ம இதை டச் பண்ணால் டேரெக்டாக நம்ம வந்து டெலகிராமுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதில் வந்து காட்டுது பாருங்கள். எஸ்பிஓ கண்டென்ட் ரைட்டர் சேல்ஸு. இந்த கண்டென்ட் ரைட்டருடைய சேல்ஸோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கீழே வந்து ப்ளூ கலரில் ஜாயின்ஸ்னு இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஜாயின் கொடுத்துடணும். ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜாயினிங் வந்து ஆகிட்டு இருக்கு பாருங்க. கனெக்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்டேட் காட்டுது. ஓகே. இப்போ வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் வந்து கனெக்ட் ஆகிடுறதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம வந்து இதிலே பார்த்துக்கலாம். 48 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் திஸ் குரூப் இந்த குரூப் லிங்க் மூலிமா நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து சேல்ஸ் கண்டென்ட் ரைட்டருக்கு நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அதில் தான் இனிமேட்டு வந்து டாஸ்க் ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து டாஸ்க் ரிலேட்டடான வந்து ஃபஸ்ட் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டாங்க. செப்பரேட் குரூப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செப்பரேட் இனிமேட்டுக்கு கன்செஷன் இதில் தான் வரும். இன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் யார் யார் இருக்காங்கன்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.